சிஆர்பிசியில் ஒரு நபர் தவறு பண்ணுறாரு, அதே நபர் மீண்டும் வேறு ஒரு தவறு பண்ணுறாரு, அதே நபர் மீண்டும் வேறு மாதிரி தவறு பண்ணுறாருன்னா 3 தவறு பண்ணியிருக்காரு, 3த்துக்கும் தனித்தனியாக தான் விசாரணை நடத்தணும், தனித்தனியாக தான் தண்டனை கொடுக்கணும். இதுதான் சிஆர்பிசி சொல்லுது. ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் எல்லா தவறையும் ஒன்றா சேர்த்து தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில சூழ்நிலைகளில் மட்டும். அது எந்தெந்த சூழ்நிலைகள், அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை எழுதுங்கன்னு சொல்கிறது தான் இந்த கொஷின். ஒருத்தர் ரேப் பண்ணுறாரு, அவரே மர்டர் பண்ணுறாரு, அவரே ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆளை கிட்னாப் பண்ணுறாரு. இது 3த்துக்கும் தனித்தனியாக தான் விசாரணை நடத்தி தனித்தனியாக தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த 3 தவறையும் ஒன்றா சேர்த்து இவருக்கு தீர்ப்பு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு தனித்தனியான தவறுக்கும் தனியாக தான் செப்பரேட்டு சார்ஜ் பண்ணி செப்பரேட்டாக தான் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது செக்ஷன் 218. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் சேர்த்து வச்சு தண்டனை கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அது எந்தெந்த சூழ்நிலைகள் அப்படின்னா, இது செக்ஷன் 219 சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரே வருஷம் 3 தவறு பண்ணியிருக்காருன்னா அந்த 3 தவறுக்கும் சேர்த்து ஒரே முறை விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் ஒரே வருஷம் இந்த 12 மாதத்தில் 3 இடத்துல திருடி இருக்காரு. 3 இடத்துல திருடி இருக்கார் அப்படின்னா இந்த 3 திருட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே மாதிரி விசாரித்து ஒரே முறை தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 220 என்னென்னா, ட்ரையல் ஃபார் மோர் தென் ஒன் அஃபென்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் நிறைய தவறுகளை செஞ்சுருக்காரு. என்னென்னா, ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை தாக்கியிருக்காரு, அந்த வீட்டில் திருடி இருக்காரு, ஒருத்தரை தாக்கியிருக்காரு, அசால்ட்டு பண்ணியிருக்காரு, தெஃப்ட் பண்ணியிருக்காரு. இது ரெண்டும் வேறு வேறு அஃபென்ஸ் தான். ஆனால் இது ஒரே டிரான்சாக்ஷனில் நடந்தது. சேம் டிரான்சாக்ஷனில் நடந்ததுனால ஒரே நபர் சேம் டிரான்சாக்ஷனில் 2 அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த 2 அஃபென்ஸ்க்கும் சேர்த்து ஒரே முறை தண்டனை கொடுக்கலாம், ஒரே முறை விசாரிக்கலாம்னு சொல்கிறது தான் செக்ஷன் 220. அடுத்ததா செக்ஷன் 221, வேர் இட் இஸ் டவுட்ஃபுல் வாட் அஃபென்ஸ் ஹாஸ் பின் கமிட்டட். ஒருத்தர் என்ன தவறு செஞ்சிருக்காருன்னு ஒரு குழப்பமாக இருக்குது, அன்கிளியராக இருக்குது. ஏன்னா அவர் பண்ண தப்புக்கு 2 விதமாக தண்டனை கொடுக்கலாம். அப்போ என்ன சார்ஜ் அவர் மேலே போடுறது அப்படின்ற குழப்பம் ஏற்படும் பொழுது 2 சார்ஜையுமே அவர் மேலே போடுங்க. எதை ப்ரூவ் ஆகுதோ அந்த சார்ஜை நாம் அவர் மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 221. ஒருத்தர் மேலே கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இப்படி சார்ஜ் பண்ணலாமா, இல்லை தெஃப்ட்னு சார்ஜ் பண்ணலாமா அப்படின்னா 2 சார்ஜஸும் அவர் மேலே போடுங்க தனித்தனி அஃபென்ஸாக. எதை ப்ரூவ் ஆகுதோ அதை நம்ம ஒன்றா சேர்த்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 221. செக்ஷன் 223, பர்சன்ஸ் மே பி சார்ஜ்டு ஜாயிண்ட்லி. அதாவது நபர்கள், இருவேறு நபர்கள் இருக்கிறாங்க, இவங்க ஒரே அஃபென்ஸை பண்ணியிருக்காங்க, ஒரே டிரான்சாக்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இருவரையும் ஒரே மாதிரி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 223. ஜாயிண்ட் ட்ரையல் ஆஃப் செவரல் பர்சன்ஸ் இஃப் தே ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் த சேம் அஃபென்ஸ். சேம் அஃபென்ஸ் 2 பேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சேம் டிரான்சாக்ஷனில் டிஃப்ரென்ஸ் அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஜாயிண்ட் ட்ரையல் பண்ணலான்னு சொல்கிறது தான் செக்ஷன் 223. இதுக்கான கேஸ்லா வில்ஃப்ரட் கென்னத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் இந்த அப்பலண்ட் என்ன பண்ணியிருப்பார்னா, பணத்தை கையாடல் பண்ணியிருப்பார். ஒரே வருஷத்தில் நிறைய முறை பணத்தை கையாடல் பண்ணியிருப்பார். அது தனித்தனி சார்ஜ் எனக்கு பண்ணணும்னு சொல்லுவார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, செக்ஷன் 219 கிளாஸ் 2 சிஆர்பிசிக்கு கீழே ஒரே வருஷத்தில் அஃபென்ஸ் கமிட் ஆனதுனால இது சிங்கிள் ட்ரையலாகவே பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. அடுத்த கேஸ்லா ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் சீமலபதி கணேஷ்வர ராவ் 1963. இதில் என்ன அப்படின்னா, அக்யூஸ்டு பல்வேறு அஃபென்சஸில் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. மர்டர் பண்ணியிருப்பார், ராபரி பண்ணியிருப்பார் சிங்கிள் டிரான்சாக்ஷனில். இது ரெண்டும் ஒரே டிரான்சாக்ஷனில் தான் நடந்திருக்கு அஃபென்ஸு. அதனால் ராபரி, மர்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து சிங்கிள் ட்ரையலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்டில். இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் சீமலபதி கணேஷ்வர ராவ் கேஸ் 1963.